வணக்கம். நீங்க இப்ப பார்க்க போறது சுமதி வளவு அப்படின்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆகி இப்ப தமிழ்ல டப்பாகி வந்திருக்கிற ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படத்தோட விமர்சனம். வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதை நடக்கிறது 90s காலகட்டம். கேரள தமிழக எல்லையில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கல்லேலி. இந்த ஊர்ல எல்லாரும் பயப்படுற ஒரே இடம் அந்த சுமதி வளவுங்கிற வளைவு தான். சொல்ல போனா அது ஒரு செக் போஸ்ட் பக்கத்துல இருக்கு. ஆனா அங்க ஒரு ஆவி உலாவுதான். அதனால ராத்திரி 8 மணிக்கு மேல அந்த பக்கம் போறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம ஹீரோ அர்ஜுன் அசோகன் ஊர்ல கேசட் கடை வச்சு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு பேய்னா செம்ம பயம். இதற்கிடையில மகேஷ்னு ஒருத்தரோட தங்கைய நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாருன்னு அவங்க குடும்பமே நம்புது. இந்த குழப்பமான சூழல்ல ஊருக்கு ஒரு புது எஸ்ஐ வராரு. அந்த சுமதி வளவோட மர்மத்தை உடைக்கிறதுக்காக எல்லா தடையும் மீறி அவர் அங்கே போறாரு. பேய் அவரை பயமுறுத்தி அவர் ஜீப்பையே எரிச்சிடுது. கடைசியில என்ன நடக்குதுன்னா, கர்ப்பிணியா இருக்கிற சிவதாவை ராத்திரி நேரத்துல இந்த ஆவி உலாவற வளவு வழியா தான் நம்ம ஹீரோ அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கும் அந்த வளவுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த மீதி கதை. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ். 90s கிராமத்து கதையில ஹாரரையும் லவ்வையும் மிக்ஸ் பண்ணி சுவாரஸ்யம் கொடுக்க இயக்குனர் முயற்சி பண்ணிருக்கார். கண்டிப்பா இத சொல்லியே ஆகணும். நம்ம அர்ஜுன் அசோகன் டான்ஸ், ஆக்ஷன், நடிப்புன்னு எல்லாத்துலயும் பட்டைய கிளப்பி இருக்கார். முக்கியமா பயப்படுற சீன்லயும் உடைஞ்ச அழுற காட்சியிலையும் நடிப்பால ஸ்கோர் பண்றாரு. சிஜாரோ, சைஜுக்ரு, பாலு வர்கீஸ், மாலவிகா மனோஜ்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து காட்சிகள் அமைச்சிருக்காங்க. சண்டை காட்சிகளும் பாடல்களும் படத்துக்கு பெரிய பிளஸ். பின்னணி இசை படத்துக்கு பக்கபலமா இருந்து நம்மள சீட்டு நுனியில உட்கார வைக்குது. என்னென்ன மைனஸ்னு பாக்கலாமா? திரைக்கதை. இங்கதான் படத்தோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. கதை எங்க போகுதுன்னே தெரியல. வழக்கமான காட்சிகளை வச்சே நகருது. படத்தோட ஆரம்பத்துல சுமதி வளவுக்கு கொடுத்த பில்டப் செம்ம மாஸ். ஆனா அதுக்கப்புறம் இடைவேளை காட்சி தவிர வேற எங்கேயும் பெரிய திகழ் தருணம் இல்ல. சொல்ல போனா இது ஹாரர் படமா இல்லாம காதல் படமா போகுதுன்னு தோணுது. திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்கியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த சுமதி வளவு ஆடியன்ஸ் ரொம்பவும் டார்ச்சர் பண்ற படமா இல்லாம ஒரு சராசரி ஹாரர் லவ் படமா தப்பிச்சிருக்கு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.